நாங்கள் தந்தை பேருக்காக வந்திருக்கோம். தந்தை பெரியார் திராவிட கழகம். எதற்காண்டி எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம் பழவட்டி வட்டம். நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம். எதற்காண்டி வந்திருக்கீங்க? வந்து அப்படி என்றால் ஒன்று செய், நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்க. வந்து பெரியார தப்பாக பேசி கொண்டு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துடுறாங்க. என்ன பேசினார் பெரியார் குறித்து? பெரியார் பேசினாரு, அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் அவராக பேசப்பட்ட வார்த்தை இதெல்லாம். என்ன பேசினார்? என்ன பேசணும் என்று சரியாக தெரியல. இவனாவா? இவர்தாயா? சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி, குனிடா. இவன் சொல்லுவியா? 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 தனிப்பட்ட முறையில் அவர் பேசினால்தான் அந்த போராட்டம் ஈடுபட்டுறாங்க. அதனால தான் நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் வந்து இங்கே வந்து ஈடுபட்டு யார் உங்களை கூட்டு வந்தாங்க? எங்க உள்ள வெளில போயிட்டு எல்லாருமே அரெஸ்ட் பண்ண போறாங்க, அது தெரியுமா? பண்ணிட்டோம், அது பேசல பண்ணிட்டோம், அதெல்லாம் பேசல. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. எதற்காண்டி வந்து இங்க வந்திருக்கீங்க? அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? கொடியெல்லாம் வச்சிருக்கீங்க, எதற்காண்டி வந்து நீங்க வந்திருக்கீங்க இங்க? சும்மா கூட்டத்தில் எந்த கட்சியோட கொடி? தோழர் சொல்லிட்டு போங்க தோழர். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? என்ன போராட்டம்? எதற்காண்டியான போராட்டம் இது? சீமான எதிர்ப்பு. சீமான் எதற்காண்டி எதிர்க்கிறீங்க? சீமான தெரியாத தெரியாம தான் வந்தீங்களா? யாரு கூப்பிட்டு? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அதை கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஒரு தலைவின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. பணம் எதுவும் தரேன்னு சொன்னாங்களா? தெரியல, வீட்டுக்கு போனாதான் தெரியும். வீட்டுக்கு போனாதான் தருவாங்க. நீங்க எதற்காண்டி வந்திருக்கீங்க தெரியுமா? நாங்களா எதோ சொல்லிட்டோம் நாங்கள். ஆனால் பெரியாரை வர வைக்கணுன்றாங்களா போக வைக்கணும்னு சொல்கிறாங்களா தெரியல. இன்னொருத்தராரு அவர் வந்து கைது செய்யறாங்க. அதான் எங்களுக்கு தெரியும். சீமான எதிர்ப்பதற்காண்டி இந்த கூட்டத்தை கூட்டிருக்கோம்னு சொல்றாங்க. சீமான் யாருன்னு தெரியுமா? சீமா யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. நாங்கள் வந்து பெரியாரை இழிவா பேசுறதுனால சீமாவை அரெஸ்ட் பண்ணணும்ன்றதுனால வந்து என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. என்ன பேசினாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து பெரியாரை வந்து இந்த என்ன வடையா, மசால் வடை மசால் வடைதாயா, அறுசுவை நாட்டுல உட்கார்ந்து நடனம் ஆடுது. அதெல்லாம் எதுவும் இல்லை. பெரியார் வந்து பெண்களை நல்லா ஒரு படிச்சு நல்லா ஒரு முன்னேறணும், அடிமையா யாருக்கும் இருக்கக்கூடாதுன்றதுதான் பெரியார் சொல்லி இருக்கிறாரு. ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? சீமான் எதற்காண்டி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கீங்க? எதற்கான அவர் வந்து நாட்டுக்கு வந்து இது இது கட்சிக்காக அவர் இது பண்ணல. அவர் வந்து அவர் கேரளாக்காரர், நம்ம தமிழ்நாட்டுக்காக அவர் இது பண்ணல. அப்புறம் சிவகங்கை பக்கம் அரணியூர் அவங்களும் எல்லாம் தான் இது இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம இதுக்காக அவங்களாம் எதுவும் பண்ணல. நம்ம கட்சிக்காக ரொம்ப இது பண்ணி இது பண்ண. எந்த கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாங்க? நாங்க இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அறுத்துக்கிட்ட முண்டை. டிஎம்கேல இருந்தா. டிஎம்கேல இருந்து எதற்காண்டி இந்த போராட்டத்துக்கு வந்து வந்திருக்கீங்க? அவர் வந்து கட்சியில இருந்து அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் ஒண்ணுமே செய்யல. எதிர்த்து போராடுற தண்ணி பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை. பெரியாரை பத்தி அவர் இழிவா பேசிட்டாரு. ஆமா, பெரியாரை பத்தி எல்லாம் பண்றாரு. பேசினாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன பெரியார் வந்து கட்சியில இருந்து எதுவுமே பண்ணல, செய்யல. அவர் வந்து மக்கள் என்ன வடையா, மசால் வடை மசால் வடைதாயா, அறுசுவை நாட்டுல உட்கார்ந்து நடனம் ஆடுது. மக்களுக்காக இது பண்ணல கொள்ளல. அவர் வந்து நம்ம விக்கிரத்துக்கெல்லாம் அவரெல்லாம் தூக்கி போட்டாரு, எரிச்சாரு, கொண்டாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவர் செஞ்சாரு. ஆனா